சென்னை போரூர் அடுத்த மதனந்தபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் பாபு என்கிற மென்பொறியாளர். அவரின் மனைவி ஸ்ரீதேவி அருகிலுள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அதே பள்ளியில் இவர்களது 7 வயது மகளான ஹாசினி 2ஆம் வகுப்பும் 4 வயது மகன் தேஜஸ் யூகேஜியும் பயின்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி மாலை தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி ஹாசினி வெகுநேரம் ஆகியும் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் நீண்ட நேரம் தேடியும் ஹாசினியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அன்றிரவு 9 மணிக்கு மாங்காடு காவல்துறையில் ஹாசினியின் பெற்றோர் புகார் அளித்தனர். Again, immediately we went and asked. They said she never come inside. உள்ளே வரல சொல்லிட்டேன். அப்புறம் செர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 hour செர்ச் பண்ணிட்டுக்கு அப்புறம் எனக்கு பயமாக இருக்க இமீடியட்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். உடனடியாக விசாரணையை தொடங்கிய மாங்காடு போலீசார் அனைத்து கோணங்களிலும் விசாரணையை விரிவுபடுத்தினர். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு தாம்பரம் மதுரவயல் பைபாஸ் சாலை அருகே எரிந்த நிலையில் சிறுமி ஹாசினியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஹாசினி விளையாடிக் கொண்டிருந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை ஆய்வு செய்த போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கிரிக்கெட் மட்டையை வைக்கும் பெரிய பை ஒன்றை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றதை கண்டு சந்தேகமடைந்தனர். அதே இளைஞர் திரும்பி வரும்பொழுது அந்த பையை காணவில்லை என்றும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து ஹாசினி வசித்த குடியிருப்பின் 2வது தளத்தில் குடியிருந்த தஷ்வந்த் என்ற மென்பொறியாளரை போலீசார் விசாரித்த போது சிறுமி ஹாசினியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாகவும் பின்னர் சிறுமியின் உடலை எரித்ததாகவும் ஒப்புக்கொண்டார். இந்த ஹாசினியின் கொலை வழக்கு அவனுடைய பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சித்து அதில் கொலை உண்டான சிறுமியை கொண்டு போய் போரூர் பைபாஸ் ரோட்டில் அனங்காபுத்தூர் அருகே உள்ள இடத்துல பாடியை போட்டு அங்கே 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எரித்து விட்டு உடனே நல்லவன் போல இவனுக்கு பெற்றோர்களிடம் இவங்கெல்லாம் போலீஸ்க்காக புகார் கொடுக்க சொல்லி இவரே நல்லவன் போல நடித்திருக்கிறான். இந்த குழந்தைக்கு எப்படி கொடூரமான சாவு, அதோட டபுளா இருக்கணும், அவனுக்கு டபுளா கிடைக்கணும். ஆமா, இப்ப வரணும், இந்த இடத்துக்கு அவன் வந்துடணும். பாடி எடுக்கிறதுக்குள்ள அவன் வரணும். அவனுக்கு இதை தண்டனை அவனுக்கு கொடுத்த பிறகுதான் இந்த குழந்தையை எடுக்கணும். To just punish the culprit. நாங்கள் என்னமோ we are not expecting என்னமோ பெரிய பெருசுலாம். whoever has done the mistake he should be punished immediately. அவனுக்கெல்லாம் டேக்ஸ் மணி எடுத்துகிட்டு சாப்பாடு போடுறதுக்கு we are not here to pay taxes. நம்ம டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னும் ஒரு லைஃப் சென்டென்ஸ் 14 வருஷம் 7 வருஷம் சாப்பாடு போடுறதுக்கு இட்ஸ் புல்ஷிட். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தஷ்வந்துக்கு மரண தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நேற்று சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் ஊற்றி எரிய வச்சால அதே நிலைமை அவனுக்கு வரணும். அந்த தண்டனை அவன் அனுபவிச்சதான் துடிக்க சாகணும். அவனை இந்த 24 நாள் கழிச்சு 1 மாதம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் தீர்ச்சு இந்த போலீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த குழந்தை எப்படி துடிக்க செத்தானா இந்த ஏரியா எல்லாருமே சாகணும். இந்த குழந்தை இன்னைக்கு இவன் பண்ணுறான், நாளைக்கு இதை பார்த்து எவனை பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே நிரந்தர தீர்வு என்னென்னா சட்டங்களை கடுமையாக்கி தண்டனைகளை அதிகப்படுத்தணும் சார். சவுதி அரேபியா, பஹ்ரைன் இங்கெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் மனுஷன் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் அங்கே போயிட்டு எப்படி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் நமக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? இன்னைக்கு இந்த குழந்தை நாளைக்கு 1000 குழந்தை, எவ்வளோ குழந்தையோட உயிர் போவோம் சார். அந்த நிலைமை எங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். இன்னைக்கு இவன் பண்ணா ஃபர்ஸ்டே சூசனை ஆர்டர் கொடுத்துருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கோமா? இவனை ஒன்று மக்கள் கிட்ட விடுங்க, இல்லை எங்க எதிர்க்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க. இந்த 2த்துல ஒன்று பண்ணுங்க. சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்திய உதவி ஆணையர் கண்ணன் தஷ்வந்த் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளதாகவும் மிக கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 4 and 8 போக்சோ ஆக்ட் புதிய சட்டமுறையில் சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் செய்தால் அதற்கு எதிரான ஒரு சட்டத்தின்படி 4 மற்றும் 8 போக்சோ ஆக்ட் பிரகாரமும் இந்த தண்டனைக்குரிய சட்டத்துக்குரிய செயலை மறைக்க முயற்சித்த
சட்டத்திற்காக 201 இபிகோ 201 ஐபிசி படி அவன் மீது அந்த சட்டத்தின் படி வழக்கு பதிவு செய்து அவனை இந்த நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளோம். தஷ்வந்த் போன்ற நபர்கள் தாங்கள் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுவார்கள் எனவும் இதுபோன்ற நபர்களை அடையாளம் காண்பது கடினம் எனவும் கூறுகிறார் மனநல மருத்துவர் லக்ஷ்மி விஜயகுமார். பட் பெரும்பாலானவர்களுக்கு மன வியாதின்னு கிடையாது, இந்த மாதிரி பர்சனாலிட்டி அப்படிமோ அந்த பர்சனாலிட்டிங்கிறத மாற்றுறது மிக கடினம். இது எப்படி கண்டறியலான்னு கேட்டீங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இதை கண்டறியறது ரொம்ப கடினம். ஏன்னா எல்லார் போலையும் நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த நிமிஷம் இது இந்த மாதிரி செய்வாங்கங்கிறது நமக்கு கண்டறியறதுக்கு. குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்களை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தங்களை தற்காத்து கொள்ள பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் உளவியல் நிபுணர் அபிலாஷா. ஸோ குழந்தைங்களுக்கு யார் எப்படி தொடணுன்றது சொல்லித்தரணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நம்ம எப்படி உட்காரணும், எப்படி நடந்துக்கணும், அண்ட் யாராவது தொல்லை கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், உடனே அந்த இடத்த விட்டு எப்படி கத்தி ஓடணும், இமீடியட்டாக எப்படி நம்மளை ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களை கையை பிடிச்சி தள்ளுறதோ இல்லை அவங்க மிரட்டுவாங்க நிறைய பேர், ஏதாவது நீ வீட்டில் சொன்னா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் அடி பண்ணியாமல் உடனே வீட்டுக்கு ஓடிடுறது. அண்ட் ரொம்ப முக்கியமாக பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி கூட யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிறது நல்லதுங்க. அந்த காலத்துலலாம் குழந்தைங்க அப்படி தனியாக விட மாட்டாங்க. பேபி சிட்டிங்னு ஒன்று இருக்கும், இல்லை பெரியவங்க இருப்பாங்க வீட்டில், தாத்தா பாட்டி இருப்பாங்க. இப்போ அதிகமாக அப்பா அம்மாவோடைய வேலை பலு காரணமாக தனியாக விட்டுட்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தையை யாரிடமும் நம்பி விட வேண்டாம் என உருக்கத்துடன் வேண்டுகோள் வைக்கிறார் பல்வேறு குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியரான ஹாசினியின் தாயார் ஸ்ரீதேவி. ஒன்று மட்டும் எல்லாருக்கும் சொல்லணும், சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, யாருமே இனிமேல் நம்பவே வேண்டாம். யாரும் நம்பி விடாதீங்க உங்கள் குழந்தைங்களை. 10 மாதம் கருவில் சுமந்து பல கனவுகளோடு வளர்த்த தனது செல்ல குழந்தை ஹாசினியை பறிகொடுத்த பெற்றோரின் கண்ணீரை துடைக்க யாராலும் முடியாது என்பது நிதர்சனம். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தஷ்வந்துக்கு கடுமையான தண்டனையை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருந்தாலும் தங்களது பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்ப்பதில் பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினருடைய கருத்தாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் மணிகண்டன்.